வானத்தையும் அதன் நிறைவுகளையும் பூமியையும் அதன் நிறைவுகளையும் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாவின் பெயரை கொண்டு துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்து. உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்லாத் வஸ்லாம் அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்து புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே செலுத்தி என் உரையை துவக்குகிறேன். பூமியின் மீதெங்கும் உள்ள மனிதர்களுக்கு அல்லாவின் நாமமே அன்றி தொழுது கொள்வதற்கும் வணங்குவதற்கும் அஞ்சுவதற்கும் அடிபணிவதற்கும் வேறே நாமம் வழங்கப்படவில்லை. அல்லாவின் நாமமே போற்றத்தக்கது, புகழக்குரியது, மகிமைக்குரியது, மேன்மைக்குரியது. அல்லாஹ் மிக பெரியவன், தூயவன், பரிசுத்தமானவன். இந்த கிறிஸ்தவ பாதிரிகள் இந்த யூதர்களுக்கு ஏன் பல்லக்கு தூக்குகிறார்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் நினைக்கிறேன், முன்பு இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்ட யூதர்களுடைய வரலாறு புத்தகத்தை வைத்துக்கொண்டு இது வேதம் என்று சொல்லிக்கொண்டு அப்பாவி கிறிஸ்தவர்களை இந்நாள் வரைக்கும் ஏமாற்றிக் கொண்டு திரிகிறார்களே, அதற்காகவோ என்னவோ. இஸ்ரவேலர்களுடைய வரலாறு புத்தகம் இல்லையேல் கிறிஸ்தவம் என்ற ஒரு மதமே இருந்திருக்காது. ஒருவேளை அதன் நன்றி கடனுக்காக கூட அவர்கள் யூதர்களுக்கு பல்லக்கு தூக்குகலாம். யூதர்கள் பெயரை சொல்லி, யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளின் பெயரை சொல்லி இவர்கள் காணிக்கை என்ற பெயரில் பணம் வசூல் செய்து பணக்காரர்களாக, கோட்டீஸ்வரர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார்களே, அதன் விசுவாசத்தின் காரணமாக கூட இருக்கலாம் இவர்கள் யூதர்களுக்கு பல்லக்கு தூக்குவது. யூதர்களின் கடவுள் வேறு, கிறிஸ்தவர்களின் கடவுள் வேறு. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக கூட அங்கீகரிக்கவில்லை. தீர்க்கதரிசியாகவே அங்கீகரிக்கவில்லை என்றால் எப்படி கடவுளாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்? கிறிஸ்தவர்களின் எண்ணப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் அந்தி கிறிஸ்து என்று இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று இவர்கள் கையில் இருக்கும் புதிய ஏற்பாடு கூறுகிறது. கிறிஸ்தவர்களின் எண்ணப்படியும் இவருடைய கையில் இருக்கின்ற அந்த புதிய ஏற்பாட்டின் வசனத்தின்படியும் யூதர்கள் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலித்துவிட்டு பொய்யர்களும் அந்தி கிறிஸ்துவமாக ஆகிவிட்டார்கள். இப்படி பொய்யனும் அந்தி கிறிஸ்துவமான இந்த யூதனுக்கு இந்த கிறிஸ்துவ பாதிரிகள் பல்லக்கு தூக்குவதும் சாமரம் வீசுவதும் தூபம் காட்டுவதுமாக இருக்கின்றார்கள். இவருடைய செயல்கள் தான் என்ன? இவருடைய மார்க்கம் தான் என்ன? இவர்கள் எந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே புரியாது. கிறிஸ்தவத்தில் வெறும் உளறலும் அவருடைய செயல்கள் அனைத்தும் கேலி கூத்துமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலித்த யூதனுக்கு பல்லக்கு தூக்குகிறார்கள். இயேசுவை கிறிஸ்து என்று கூறும் குரான் இவர்களுக்கு பொய்யான வேதமாம். இயேசுவை கிறிஸ்து என்று கூறுகின்ற முஸ்லிம்கள் இவர்களுக்கு தீவிரவாதிகள். குரான் அநேக இடங்களில் இயேசுவை கிறிஸ்து என்று தான் அழைக்கிறது. ஈசா மசீஹ். மசீஹ் என்பது அரபியில் கிறிஸ்து என்று பொருள். கிரேக்கத்தில் கிறிஸ்து, எபிரேயத்தில் மெசையா, அரபியில் மசீஹ். குரான் அநேக இடங்களில் இயேசுவை மசீஹ், அதாவது கிறிஸ்து 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 என்று அழைத்திருக்க இவர்கள் குரான் பொய்யான வேதம் என்று முத்திரை குத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து தந்தை இல்லாத பிறந்த காரணத்தினால் அவர் மரியம் இப்ன் மசீஹ் என்று அழைக்கப்படுகின்றார். மரியம் இப்ன் ஈசா மசீஹ் என்று அழைக்கப்படுகின்றார். அதாவது மரியமின் குமாரனாகிய ஈசா மசீஹ் என்று அழைக்கப்படுகின்றார். மசீஹ் என்றால் கிறிஸ்து என்று பெயர். ஆகவே குரான் அநேக இடங்களிலே இயேசுவை கிறிஸ்து என்று அழைத்திருக்கும் பொழுது இவர்கள் குரானை பொய் என்று கருதுவதும், கிறிஸ்துவை மறுதலித்த, இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளாத யூதனுக்கு சாமரம் வீசுவதும் பல்லக்கு தூக்குவதும் தூபம் காட்டுவதும் பார்க்கும்போது சிரிக்கத்தான் தோன்றுகிறதே தவிர என்ன செய்வது? கிறிஸ்தவர்களின் எண்ணப்படியும்
அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட வசனத்தின்படி யூதர்கள் அந்தி கிறிஸ்தவர்களாக இருக்கையில் அவர்களுக்கு இவர்கள் பல்லக்கு தூக்குவார்கள் என்றால் இவர்கள் யார்? இவர்களும் அந்தி கிறிஸ்துவர்கள் தான். ஒரு அந்தி கிறிஸ்து இன்னொரு அந்தி கிறிஸ்துக்கு தான் பல்லக்கு தூக்க முடியும். சிந்திக்க வேண்டும். யூதர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன செய்தார்களோ அதையே தான் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் இயேசுவின் முகத்திலே காரி துப்பினார்கள். இயேசுவை பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி கன்னத்தில் அறைந்து அவர் தலையிலே கொட்டினார்கள் என்று அவர்கள் கையில் இருக்கின்ற பைபிள் இவ்வாறாக கூறுகிறது. மத்தேயு 27:30 அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். மத்தேயு 27:41 அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் தலையிலே அடித்தார்கள். அப்படியே வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். இந்த வேதபாரகர், பிரதான ஆசாரியர், மூப்பர் எல்லாம் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள். இவர்களெல்லாம் என்ன பண்ணாங்களாம்? இயேசுவை தலையிலே குட்டி பரியாசம் பண்ணி கிண்டல் அடித்து சிரித்தார்கள் என்று இந்த வசனம் கூறுகிறது. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அந்த வெறித்தனம், அந்த இயேசுவின் மீது இருந்த அந்த கொலை வெறி, அந்த இயேசுவின் மீது இருந்த அந்த வெறித்தனம் இன்றைக்கு வரைக்கும் அந்த யூதர்களுக்கு அடங்கவில்லை. இன்றைக்கும் அவர்களுடைய நாட்டிலே கிறிஸ்தவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள். அந்த ஊர்வலம், கிறிஸ்துவ ஊர்வலம் ஒன்று நடக்கிறது. பாருங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று. பார்த்தீர்களா? கிறிஸ்தவர்களின் வழிபாடுகளை காரி துப்புகிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன செய்தார்களோ அதையே தான் எப்பவும் செய்கிறார்கள் என்றால் அவருடைய அந்த வெறித்தனம், இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற அந்த வெறித்தனம் அவர்களை விட்டு போகவில்லை என்றுதானே அர்த்தம். சிந்திக்க வேண்டும். கிறிஸ்தவர்களை யூதர்கள் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. மேலும் கிறிஸ்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது. யூதர்களுடைய இஸ்ரேல் நாட்டிலே யூதர்களுக்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் கடந்து சென்றால் அவர்களை விரட்டுகிறார்கள், துரத்துகிறார்கள். இவ்வாறாக தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீர்களா? கிறிஸ்தவர்களை விரட்டி அடிக்கிறார்கள் யூதர்கள். தங்கள் கண்ணெதிர்க்கே நிற்க வேண்டாம் என்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். இவைகளெல்லாம், இந்த வீடியோக்கள் எல்லாம் இந்த கிறிஸ்தவ பாதிரிகள் பார்ப்பதில்லையா? இயேசு தந்தையின்றி பிறந்த காரணத்தினால் அவரை வேசியின் மகன் என்று தூஷித்தார்கள், பழி சுமத்தினார்கள். யோவான் 8:41 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார். இஸ்ரவேல் நாட்டிலே இயேசு கிறிஸ்துவை பிரச்சாரம் செய்வது தண்டனைக்குரிய சட்டம் என்று மசோதா நிறைவேற்றி இருக்கிறார்கள். இஸ்ரேல் நாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவது, பிரசங்கிப்பது, சுவிசேஷத்தை அறிவிப்பது சட்டவிரோதமான செயல், தண்டனைக்குரிய குற்றம் என்கிற மசோதா கொண்டு வரப்பட்டது. மோசே கப்னி மற்றும்
யாக்கோவ், ஆஷர், இந்த 2 பேர் தான் முக்கியமான அமைச்சர்கள். இவங்க தான் அந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மசோதா என்ன சொல்லுகிறது, அதில் என்னெல்லாம் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது, கிறிஸ்தவர்களை பற்றினதான நிறைய அடக்குமுறைகளை இந்த மசோதாவிலே அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த மசோதா நிறைவேற்றுவதற்கான கால சூழ்நிலை வந்த பொழுது தான் இந்த போர் வந்து விட்டது. இந்த போர்னால அந்த மசோதாவை அவர்கள் நிறைவேற்றவில்லை, அதை கிடப்பிலே வைத்திருக்கிறாங்க. ஒருவேளை அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டால் இனி கிறிஸ்தவர்கள் அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்ல முடியாது, அங்கே இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக அறிவிக்க முடியாது. ஏன்னா அந்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கக்கூடியவைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு யூதனுக்கும் ஒரு கிறிஸ்தவன் போய் இயேசு யார் என்று விளக்கக்கூடாது, மேசியாவாக பேசக்கூடாது, சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவால் தான் ரட்சிப்பு என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. இவைகள் எல்லாம் தண்டனைக்குரிய குற்றம். 1 ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டு வரைக்கும் அவர்கள் சிறை செல்லுவதற்கான அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது சட்டமாக கூடிய விரைவிலே வந்துவிடும். துண்டு பிரசுரங்களை எடுத்துக்கொண்டு சென்று இயேசுதான் கடவுள் என்று இங்கே வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்கிறீர்கள் அல்லவா? இஸ்ரேல் நாட்டில் செய்ய முடியாது, அது தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகளில் ரோம அரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அரபு பேரரசு அமைந்தது. இஸ்லாமிய கலீஃபாக்கள் ஆட்சி ஆண்டார்கள். இந்த இஸ்லாமிய கலீஃபாக்கள் ஆட்சியில்தான் கிறிஸ்தவனும் யூதனும் பெருமூச்சு விட்டான். அவர்கள் இன்னல்கள் நீங்கியது, துன்பம் நீங்கியது. அவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ்ந்த காலங்கள் இஸ்லாமின் ஆட்சி காலத்தில் தான். சிந்திக்க வேண்டும். இத்தனைக்கும் இந்த கிறிஸ்தவத்தின் கொள்கைகள் இஸ்லாமுக்கு எதிரான கொள்கைகள். இந்த கிறிஸ்தவம் கையில் வைத்திருக்கின்ற அந்த புதிய ஏற்பாடு கூறும் வார்த்தைகள் அனைத்தும் குரானுக்கு எதிரானவைகள். குரான் கூறுகிறது, மரியமின் மகன் ஈசா மசீஹ், மரியமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அல்லாஹ் என்று கூறியோர் இறை நிராகரிப்பாளராகிவிட்டார்கள். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. மரியமின் மகன் இயேசு கிறிஸ்துவை அல்லாவின் மகன் என்று கூறியோரும் இறை நிராகரிப்பாளராகிவிட்டார்கள். மூவரில் அல்லாவும் ஒருவர் என்று கூறியோரும் இறை நிராகரிப்பாளராகிவிட்டார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இப்படி 3 விஷயங்கள் இஸ்லாமுக்கு எதிராக கிறிஸ்தவம் சாட்சி கூறுகின்ற நிலையிலே இந்த இஸ்லாமியர்கள் எவ்வாறு அவர்களை தண்டித்திருக்க வேண்டும், கண்டித்திருக்க வேண்டும்? ஒருபோதும் அவர்களை அவ்வாறு செய்யவில்லை. பைபிள் குரானுக்கு எதிராக இருக்கிறது. எந்தெந்த விஷயங்களை பாருங்கள். குரான் சூரா 5 ஆயத்து 17, மரியமுடைய மகன் மசீஹ் தான் அல்லாஹ் என்று கூறியோர் ஏக இறைவனை மறுத்துவிட்டனர். மரியமின் மகன் மசீகையும் அவரது தாயாரையும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழிக்க நாடினால் அவனிடமிருந்து அதை தடுக்க சிறிதளவேனும் சக்தி பெற்றவர் யார் என்று நீர் கேட்பீராக. குரான் சூரா 5 ஆயத்து 73, மூவரில் அல்லாவும் ஒருவன் என்று கூறியோர் ஏக இறைவனை மறுப்பொருளாகிவிட்டனர். ஒரே இறைவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவர்கள் தமது கூற்றிலிருந்து விலகி கொள்ளவில்லையானால் மறுப்போருக்கு துன்புறுத்தும் வேதனை வந்தடையும். குரான் சூரா 9 ஆயத்து 30, உசைர் அல்லாவின் மகன் என்று யூதர்கள் கூறுகின்றனர். மசீஹ் அல்லாவின் மகன் என்று கிறிஸ்தவர்கள் கூறுகின்றனர். இது வாய்களால் அவர்கள் கூறும் கூற்றாகும். இதற்கு முன் ஏக இறைவனை மருத்துவரின் கூற்றுக்கு ஒத்து போகிறார்கள். அல்லாஹ் அவர்களை அழிப்பான். எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர்? மரியமின் மகன் ஈசா மசீஹ் இயேசு கிறிஸ்து அல்லாஹ் என்று கூறியோர் இறை நிராகரிப்பாளர்களாகிவிட்டார்கள். மரியமின் மகன் ஈசா மசீஹ் அல்லாவின் மகன் என்று கூறியோரும் இறை நிராகரிப்பாளர்களாகி விட்டார்கள். மூவரில் ஒருவர் என்று அல்லாவையும் கூறுவோர் இறை நிராகரிப்பாளராகிவிட்டார்கள். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று கூறுவோரும் இறை நிராகரிப்பாளர்களாகி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கூற்றிலிருந்து விலகி கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று குரானுக்கு எதிரான கொள்கைகளை கிறிஸ்தவம் வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் ஈசா மசீகை சிலுவையில் அறையவும் இல்லை, அவர்கள் கொல்லவும் இல்லை. ஈசாவை, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை, கொல்லவும் இல்லை. அவர் இப்பொழுது உயர்ந்த நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார் என்று குரான் கூறியிருக்க, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து
பைபிள் இழிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளிலே இழிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே குரானுக்கு எதிரான கொள்கைகளை உடைய இந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கி இருக்க வேண்டும்? அப்படி இந்த இஸ்லாமியர்கள் கொடுமையானவர்கள், தீவிரவாதிகளாக இருந்திருந்தால் ஒரு கிறிஸ்தவன் மிஞ்சி இருக்க மாட்டான். செய்யவில்லை. அவர்களுக்கு மத உரிமை கொடுக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய மதத்தை பின்பற்றும்படியாக அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதற்கு காரணம் என்னவென்றால், உண்மைக்கு நடுவில் பொய்யும் இருக்க வேண்டும். வெறும் உண்மையாகவே உண்மை மட்டுமே இருந்திருந்தால் அது பரலோகமாகிவிடும். பொய்யும் இருந்தால்தான் அது பூலோகம். உண்மையும் பொய்யும் இருந்தால்தான் மனிதன் உண்மை எது பொய் எது என்று ஆராய்ந்து அறிகின்ற நிலையில் தள்ளப்படுவான். அவன் பரலோகத்தின் மீது வாஞ்சை உள்ளவனாக இருந்தால், மறுமையின் மீது நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் இதை ஆராய்ந்து அறிகின்ற அறிவை பெறுவான், உண்மை எது பொய் எது என்று. இஸ்லாமிய கலீஃபாக்களின் கைகளிலே அடங்கி இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள். அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்திருக்கலாம். அவர்கள் அவர் கையில் இருக்கின்ற அந்த புதிய ஏற்பாடையெல்லாம் எரித்து விட்டு இருக்கலாம். கிறிஸ்தவர்களை அடித்து துரத்தி இருக்கலாம். செய்யவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து அஞ்சி நடுங்கி இருந்தார்கள். வசனம் இவ்வாறாக கூறுகிறது. குரான் சூரா 16 ஆயத்து 61. மனிதர்களுடைய அநீதியின் காரணமாக அவர்களை அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தால் பூமியில் எந்த உயிரினத்தையும் விட்டு வைக்க மாட்டான். மாறாக குறிப்பிட்ட காலக்கெடு வரை அவர்களை பிற்படுத்தி இருக்கிறான். அவர்களின் கெடு வந்ததும் சிறிது நேரம் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். மனிதர்களுடைய அநீதியின் அக்கிரமத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களை அழிக்க நாடினால் பூமியில் எந்த உயிரினமும் மிஞ்சாது, தப்பாது, எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, கால கெடு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கெடு முடியும் தருவாயில் அவர்களுக்குரிய செய்கைகளின் நிமித்தமாய் அவர்கள் செய்தது அவர்கள் மீது வந்து சேரும். ஒரு நிமிடம் பிந்தவும் பிந்தாது, ஒரு நிமிடம் முந்தவும் முந்தாது. இந்த வசனத்திற்கு அஞ்சுதான் அல்லாவே அக்கிரமத்தின் காரணமாகவும் அநீதியின் காரணமாகவும் மனிதர்களை அழிக்க நேரிடாத போது நாம் எப்படி அழிப்பது என்று இறை வசனத்துக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களாய் அவர்கள் கிறிஸ்தவர்களை வாழ விட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொல்வார், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமும் அதன் பாதை அகலமுமாய் இருக்கிறது, அதில் உட்பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போகிற வாசல் பாதை அகலமாக இருக்கிறது, விசாலமாக இருக்கிறது, அதில் உட்பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இடுக்கமான வாசல் வழியை கண்டுபிடியுங்கள். அதில் உட்பிரவேசிக்கிறவர்கள் சிலர், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுது உண்மையும் பொய்யும் இருந்தால்தான் உண்மை எது என்று அறிய முடியும். மத்தேயு 7 அதிகாரம் 13-14 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்கீதத்திலே தாவீது சொல்வார், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை தியானிக்க வேண்டும், வாசிக்க கூடாது, வாசித்து விட்டு சென்று விடக்கூடாது, அதை தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன். பாக்கியவன் என்றால் சொர்க்கத்துக்குரியவன். அப்போ உண்மையும் பொய்யும் இருக்கும்போதுதான் உண்மை எது பொய் எது என்று ஒரு மனிதனால் அறிய முடியும். பரலோகம் என்பது லேசான காரியம் அல்ல. ஒரு மனிதன் தன்னை உட்படுத்தி ஆராய்ந்து அறிந்து உண்மையின் பக்கம் வருவதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும், முயற்சிகள் எடுக்க வேண்டும். பைபிளில் வசனம் எரிகிறது. எரேமியா 21 அதிகாரம் 8 வசனம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ உமக்கு முன்பாக ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். எதை வேணா எடுத்துக்க, வெறும் ஜீவ வழி மட்டும் வைக்கல, அவர் மரண வழியும் வைத்திருக்கிறார். ஆகவே தான் கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஜீவ வழியாகிய இஸ்லாமும் இருக்கும், மரண வழியாக கிறிஸ்தவமும் இருக்கும்.
அதை நீர் விதை என்று பின் பற்றி கொள்ள வேண்டும். உபாகமம் 11:26 இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ரெண்டுமே இருக்கும். வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் வைக்கல, சாபமும் இருக்கும். நீர் எதை நீ சூஸ் பண்ணிறியோ அது உன் இஷ்டம், நீ சூஸ் பண்ணிக்க. பரலோகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதை லேசாக அடைவதற்கு அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உண்மை எது பொய் எது என்று ஆராய்ந்து அறிய வேண்டும் மனிதன். பரலோகம் என்பது புறம்போக்கு நிலம் அல்ல, ஏரியில் மடக்கந்த அல்ல, தப தப தபன்னு ஓடி போய் குடியேறதுக்கு. முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து உலகத்தின் அழிவு வரை உள்ள மக்களின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டு எல்லாரும் தப 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 தபன்னு ஓடி போய் குடியேறதுக்கு ஏரியில் மடக்கின புறம்போக்கு நிலம் அல்ல பரலோகம். தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறது ஒரு சமுதாயம், பரலோகம் என்பது ஏரியில் மடக்கின புறம்போக்கு நிலம் என்று. சிந்திக்க வேண்டும். சிலுவையில் தொங்குவது நம்முடைய கண்களுக்கு இயேசுவாகவே தெரிந்தாலும் அது இயேசு என்று நம்பக்கூடாது. அதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க சொல்கிறார். அந்த வேத வசனங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கூறும். அந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்திருந்தால் சிலுவையில் தொங்குவது நம் கண்களுக்கு இயேசுவாகவே இருந்தாலும் அது இயேசு அல்ல என்று விசுவாசிக்க தோன்றும். வேத வசனங்களை தான் ஆராய சொன்னாரே தவிர 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் தீமோத்தேயு தெசலோனிக்கேயர் ரோமர் கலாத்தியர் இன்னும் பவுல் கடிதங்களை ஆராய சொல்லவில்லை. இயேசு வாழ்ந்த காலத்திலே அவருக்கு முன் இருந்த வேதங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை தான் ஆராய சொல்லி இருக்கிறார் தவிர அவருக்கு பின்னால் ஒரு மனிதன் எழுதிய கடிதங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று அவர் சொல்லவில்லை. சிந்திக்க வேண்டும். அப்படி என்றால் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அவைகள் எல்லாவற்றின் என்று கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இந்த வசனத்தை பார்க்கும்போது நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவரை விடுவிக்கிறார் என்று இருக்கும்போது இயேசு நீதிமான் இல்லையா? இயேசுவை விடுவிக்கவில்லையே. இயேசு நீதிமான் என்று நீங்கள் விசுவாசித்திருந்தால் தொங்குவது இயேசு அல்ல என்று நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருப்பீர்கள். உபாகமம் 21:23 இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் முன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. மரத்தில் தூக்கி போடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வசனம் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட வசனம் இருக்கும் பொழுது இவன் தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன், இயேசு என்ன சபிக்கப்பட்டவரா? அப்படி என்றால் சிலுவையில் தொங்குவது இயேசு அல்ல என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதுதான் விசுவாசம். அதை தான் அவர் கூறுகிறார், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று இயேசு கூறுகிறார். எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்குடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். பாவம் செய்கிற ஆத்மா தான் சாகும், தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் இருக்கும், துன்மார்க்குடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும் என்று வசனம் சொல்லியிருக்க, இயேசு நமக்காக பலியானார் என்று இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று நம்ப வேண்டும். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவைகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கூறும். எசேக்கியேல் 14:19-20 நான் அந்த தேசத்திலே கொள்ளை நோயை அனுப்பி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்தப்பழியாக என் உக்கிரத்தை ஊற்றும்போது நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும்
குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் ஒரு தேசத்தை அழிக்க நாடும் பொழுது அந்த தேசத்திலே நோவாவோ யோபோ தானியலோ போன்ற தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை மட்டும் தப்பிவித்துக் கொள்வார்களே அல்லாமல் அவருடைய குமாரர்களையாவது குமாரத்தியாவது அவள் தப்பி வைக்க முடியாது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லப்பட்டதாக இந்த வசனம் கூறுகிறது. இவ்வாறாக வசனங்கள் சத்தியம் இருக்க, வேத வசனங்கள் இருக்க, அதை ஆராய்ந்து பார்க்காமல் கண்மூடித்தனமாக ஒரு மனிதன் சிலுவையில் தொங்கினார், அவர் இயேசு நமக்காக மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார் என்று நம்புவது முட்டாள்தனமான காரியம் என்று இந்த வசனங்கள் வெளிப்படுத்துகிறது. இந்த புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை மிகவும் இழிவுபடுத்தி இருக்கிறது. இயேசுவை காரி துப்பினதாகவும் கன்னத்தில் அறைந்ததாகவும் அவரை நிர்வாணப்படுத்தி சிலுவையிலே தூக்கிலிட்டதாகவும் இந்த புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை இழிவுபடுத்தி இருக்கிறது. அது வேதமாம். குர்ஆன் இயேசுவை கனப்படுத்தி இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து வருகின்ற இடங்களெல்லாம் பாருங்கள், ஈசா மசீக் என்று வருகின்ற இடங்களெல்லாம் பாருங்கள், குர்ஆனிலே படித்து எவ்வாறாக இயேசுவை கனப்படுத்தி இருக்கிறது குர்ஆன். அது பொய்யான வேதமாம். இயேசுவை இழிவுபடுத்தினது இவர்களுக்கு வேதமாம். இயேசுவை கனப்படுத்தி பேசியிருக்கின்ற குர்ஆன் இவர்களுக்கு பொய்யானதாம். இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். குர்ஆன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறது, அவரை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, அவரை இழிவுக்குட்படுத்தவில்லை. அவர் இழிவான நிலைக்கு தள்ளப்படவில்லை. இப்பொழுது அவர் உயர்ந்த நிலையில இருக்கிறார் என்று குர்ஆன் இயேசு கிறிஸ்துவை பற்றி கனப்படுத்தி இருக்கிறது. இதைதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் தீர்க்கதரிசி, அவருக்கு தெரியும் வரப்போகிற நாட்களிலே தன்னை இழிவுபடுத்தி இவர்கள் சில சம்பவங்களை ஜோடித்து எழுதுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து அறிவார். ஆகவேதான் அவர் விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கின்ற வேறொரு சத்திய ஆவியை அவர் உங்களுக்கு கொண்டு வருவார், அனுப்புவார். யோவான் 16:13-14 சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். சத்திய ஆவி அவர் சுயமாய் ஒன்றும் பேசாமல் சகலமும் சத்தியத்திற்குள்ளாய் உங்களை வழி நடத்துவார். அவர் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி உங்களை சத்தியத்திற்குள்ளாய் வழி நடத்துவார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து என்னை அறிவிப்பதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். குர்ஆன் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி இருக்கிறது. யோவான் 16:8 சத்திய ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் நியாயத்தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். வெறும் குர்ஆனை பார்த்தீர்கள் என்றால் நியாயத்தீர்ப்புக்கு உண்டான விஷயங்கள் தான் இருக்கும். பரலோகம் என்று சொல்வார்கள் இந்த கிறிஸ்தவர்கள். பரலோகத்தை பற்றி எந்த செய்தியும் இருக்காது பைபிள் இல்லை, வெறும் பரலோகம் தான் இருக்கும். இங்க பரலோகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, அதை அடையப் போகிறவர்கள் யார், நியாயத்தீர்ப்பினால் என்ன, எல்லாம் அப்படியே அழகழகா புட்டு விலக்கி இருப்பாங்க. அதுதான் நியாயத்தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இது என்ன பண்ணிட்டாங்க, இது சத்திய ஆகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். சத்தியாவி எங்கேருந்து வரணும், வானத்திலிருந்து தான் வரணும். சத்தியாவி யாரால் அனுப்பப்படணும், வானத்திலிருந்து தேவனால் அனுப்பப்படுகின்றவர் தான் சத்தியாவி. அவர் வானத்திலிருந்து வரக்கூடியவர். ஆனால் அவரை பற்றி இந்த பவுல் கூறுகின்றார், பாருங்கள் என்னவென்று. கலாத்தியர் 1:8 பவுல் கூறுகிறார், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன்.
நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தான் என்றால் அவன் சபிக்கப்பட்டவன். யார் சொல்றது? பவுல். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கின்றார்? சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று இயேசு சொல்லி இருக்கின்றார். சத்தியாவி எங்கிருந்து வரணும்? வானத்திலிருந்து தான் வரணும். சத்தியாவி யாருடைய வேலைக்காரர்? யாருடைய தூதர்? இறைவனுடைய தூதர். இறைவனுடைய தூதர் வானத்திலிருந்து தான் வர வேண்டும். வானத்திலிருந்து வருகின்ற அந்த தூதனை இந்த பவுல் சபிக்கின்றார். வானத்திலிருந்து வருகின்ற தூதன் இயேசுவை பற்றிய உண்மையான செய்திகளை கொடுத்து விட போகிறான் என்று முன்கூட்டியே என்ன பண்றாரு? வானத்திலிருந்து வருகின்ற அந்த கேப்ரியல் தூதனை சபிக்கின்றார் பவுல். அப்படி வானத்திலிருந்து வருகின்ற தூதனை சபிக்கின்ற பவுல் யார்? இறைவனுடைய ஊழியக்காரராகிய தூதரை ஒருவன் சபிக்கிறான் என்றால் அவர் யார்? சாத்தான் தான். தெரிந்தபடியே சாத்தான் என்று இந்த வசனத்தில் தெரிகின்றது. யூதர்கள் இயேசுவை மறுதலித்து அந்தி கிறிஸ்து ஆனார்கள், பொய்யனானார்கள். அப்படி என்றால் பவுல் என்கிறவன் இயேசுவை மறுதலிக்கிறான் இந்த வசனத்தின்படி. அப்ப இவனும் பொய்யனும் அந்தி கிறிஸ்துவமாக தான் இருக்கிறான். ஒன்றை மட்டும் சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்காக அந்த மத்திய கிழக்கு நாடுகளை ஆட்சி செய்தார்கள். பாலஸ்தீனத்தையும் அவர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். ஜெருசலேம், பெத்லகேம் எல்லாம் அவர்கள் கையில் தான் இருந்தது, இஸ்லாமியர்கள் கையில். நீங்கள் சொல்லுகிறீர்களே, இயேசு கிறிஸ்து இந்த ஒலிவ மரத்தின் கீழ் தான் லெமன் ரைட் சாப்பிட்டார், இந்த கெத்செமனே தோட்டத்தில் தான் திராட்சை ரசத்தை குடித்தார், இயேசு இந்த இடத்தில் தான் மரித்தார், இந்த இடத்தில் தான் பிறந்தார், இந்த இடத்தில் தான் உயிர் தெழுந்தார் என்று சில நினைவு சின்னங்களை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களே, அது இன்றைக்கு வரைக்கும் நினைவு சின்னங்களாக இருப்பதற்கு காரணம் யார்? இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்கள் உங்கள் வழிபாடு சின்னங்களை அவர்கள் அகற்றவில்லை. நாடு இருந்தால் என்றைக்கோ அதை தரமட்டமாக்கி போய் போட்டுவிட்டு இருக்கலாம். ஒன்று சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமியர்கள் 1400 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய கிழக்கு நாடுகளில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கையில் தான் ஜெருசலேம் இருந்தது, பெத்லகேம் இருந்தது. நீங்கள் இப்போது இயேசுவின் நினைவு சின்னங்கள் என்று சொல்கின்றீர்களே, அவைகளெல்லாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. நீங்கள் சொல்கிறீர்கள் இயேசு இந்த ஒலிவ மரத்தில் தான் அடியில் தான் லெமன் ரைஸ் சாப்பிட்டார், இயேசு இந்த கெத்செமனே தோட்டத்தில் தான் திராட்சை ரசத்தை குடித்தார், இயேசு இந்த இடத்தில் தான் உயிரை விட்டார், இந்த இடத்தில் தான் பிறந்தார், இந்த இடத்தில் தான் உயிர் தெழுந்தார் என்று புனித யாத்திரை சென்று பெருமை பாராட்டி கொண்டு இருக்கின்றீர்களே, அந்த நினைவு சின்னங்கள் இஸ்லாமியர்கள் நினைத்திருந்தால் தரைமட்டமாக்கி இருப்பார்கள். ஏனென்றால் சகல அதிகாரமும் அவர் கையில் இருந்த. அப்போது ஜனநாயக ஆட்சி இல்லை, மன்னர் ஆட்சி தான். யாரும் ஒன்றும் சொல்லியிருக்க முடியாது. அப்பொழுதும் இஸ்லாமிய ஆட்சி வந்தபோதும் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள். கிறிஸ்தவர்களின் நினைவு சின்னங்களும் காப்பாற்றப்பட்டது. அதற்கு இந்த வசனம் சாட்சி. குரான் சூரா 6 ஆயத்து 108. அல்லாஹ்வை அன்றி யாரிடம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களை ஏசாதீர்கள். அவர்கள் அறிவில்லாமல் வரம்பு மீறி அல்லாஹ்வை ஏசுவார்கள். இவ்வாறே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களது செயலை அழகாக்கி காட்டினோம். பின்னர் அவர்களின் மீளுதல் அவர்களின் இறைவனிடமே உள்ளது. அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அவன் அவர்களுக்கு அறிவிப்பான். என்ன கூறுகிறது? அல்லாஹ்வை அன்றி அவர்கள் யாரை பிரார்த்திக்கிறார்களோ அவர்களை ஏசாதீர்கள். அவர்கள் யாரை வேண்டுமென்றாலும் பிரார்த்தனை செய்து கொள்ளட்டும், அவர்களை ஏசாதீர்கள். அவர்கள் நீங்கள் ஏசினால் அவர்கள் திருப்பி கொண்டு அல்லாஹ்வை ஏசுவார்கள். அவருடைய மீளுதல் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி பிறகு விசாரிக்கப்படும் என்ற இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவருடைய மத கொள்கைகளும் அந்த மத சின்னங்களும் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. 2ஆம் உலகப் போருக்கு பின்புதான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், UDHR என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். இதுதான் இந்த சூரா 6 ஆயத்து 108 தான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறைவனாகிய அல்லாஹ் முகமது நபியின் மூலமாக யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கொடுத்துட்டார். ரைட் டு ரிலீஜியன் கொடுத்துட்டார். அவர்கள் மதத்தை பின்பற்றி கொள்ளலாம், அவருடைய மத சின்னங்களை சேதப்படுத்தாதீர்கள், அவர்கள் யாரிடம் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களை ஏசாதீர்கள் என்று யூனிவர்சல்
டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட் டு ரிலீஜனை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே கொண்டு வந்துட்டாரு. இவங்க 2ஆம் உலகப் போருக்கு பிறகுதான் கொண்டு வந்தானுங்க. அதுக்கு பிறகுதானே 1948 தானே யூதன் வந்தான். யூதன் வரும்போது இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட் டு ரிலீஜியன் ஆர்டிகல் 28 30 வரைக்கும் ரைட் டு ரிலீஜியன்ல அவருடைய மத சடங்குகளை யாரும் சிதைக்க கூடாது, மத சின்னங்களை யாரும் சிதைக்க கூடாது என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அதற்கு பயந்துதான் யூதன் இருந்தானே தவிர, இவ்வளவு வெறி கொண்ட யூதன் இப்பொழுதும் காரி துப்புகிறவன். அந்த கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக இந்த சிலுவை எடுத்து செல்லும் போது காரி துப்புகிறவன் அதை விட்டு வைத்திருப்பானா? இஸ்லாமியர்களைப் போல அவர்கள் முன்பாகவே அந்த இடத்தை ஆட்சி செய்திருந்தார்கள் என்றால் தரைமட்டமாக்கி விட்டு இருப்பார்கள். சிந்திக்க வேண்டும். இஸ்லாமியர்களால் கிறிஸ்தவம் காப்பாற்றப்பட்டது. கிறிஸ்தவ மத கொள்கைகள் இன்றைக்கு நீடித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். கிறிஸ்தவ மத சின்னங்களும் மத சடங்குகளும் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதை சிந்திக்க உங்களுக்கு அறிவில்லை, உங்களுக்கு திராணி இல்லை. நீங்கள் யூதனுக்கு பல்லக்கு தூக்கி கொண்டு, அவனுக்கு சாமரம் வீசிக்கொண்டு, அவனுக்கு தூபம் காட்டிக் கொண்டு இருக்கின்றீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.